வணக்கம். நம்மளுடைய சங்க இலக்கிய வகுப்புல இப்போ முல்லைப்பாட்டு படிச்சிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு 22 வரி பார்த்தாச்சு. அந்த 22 வரியில வந்து தலைவி போர்வையில் பிரிந்து போன தலைவனுக்காக தலைவி காத்திருக்கிறாள். அவளுடைய வருத்தத்தை தீர்ப்பதற்காக அவளுடைய செம்முது பெண்டீர் எல்லாம் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனாலும் அவளுடைய வருத்தம் தீரல. அவங்க வந்து அந்த அருங்கடி மூதூரினுடைய ஒரு பக்கமாக சென்று விரிச்சி கேட்டு வருகிறார்கள். அந்த விரிச்சியில ஒரு ஆயர் மகள் இன்னே வருகுவர் தாயர் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் சொல்ல அது ஒரு நற்சொல். எனவே உன்னுடைய கணவனும் போர் முடித்து விரைந்து வருவான் அப்படின்னு சொல்லி இங்க வந்து அவளிடம் அவர்கள் ஆறுதல் அளிக்கிறார்கள். ஆனாலும் அவள் வந்து வருந்தி காத்திருக்கிறாள். இதோட நம்ம வந்து முடிச்சோம். புலம்பு முத்துரைப்ப ஒரு தண்ணீர் சொட்டு சொட்டாக கண்களிலிருந்து விழ அவள் வருத்தத்தோடு இருந்தாள் அப்படின்னு. இனி அடுத்து வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து பாசறையினுடைய அமைப்புகள் தான். முழுக்க பாசறையினுடைய அமைப்பை பற்றி சொல்லக்கூடியதாக தான் அடுத்து வரக்கூடிய. இது மொத்தமே வந்து 103 வரிகள் தான் இருக்கக்கூடிய பாடல் நம்ம பார்த்தோம். அப்போ கடைசியில வரக்கூடிய இன்னும் ஒரு 10 வரி, அது வந்து ஆஹ் 10-15 வரி வந்து திரும்ப தலைவியினுடைய ஒரு நிலைமையையும் அப்புறம் அவன் தலைவன் வரக்கூடிய வழியையும் சொல்வதாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து பாசறையினுடைய அமைப்பை சொல்வதுதான். இங்க உரையாசிரியர் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை அப்படின்னு நான் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இதுல இருக்கு. அது வந்து கா. கோவிந்தராஜ முதலியார் அப்படிங்கிறவர் செஞ்சது. அவர் இன்னும் விளக்கமா வந்து சில விஷயங்களை அவருடைய இதுல, இது பழைய புத்தகம், இது 1952லயோ என்னவோ பதிப்பிச்சப்பட்ட புத்தகம் இது. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இதுல இன்னும் சில வேறு விஷயங்களை நமக்கு சொல்றாரு. சோ நிறைய உரையாசிரியர்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு வேறு வேறு பல விஷயங்கள் தெரிவது நமக்கு இன்னும் கூடுதலான நல்ல விஷயம் தானே. இங்க 2 வகையான பாசறை அமைப்பது உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு வந்து கூதிர் வேனில் என்றிரு பாசறை காதலின் ஒன்றிய கண்ணிய மரபிலும் அப்படின்னு புறத்திணையல்ல, தொல்காப்பிய பொருளதிகார புறத்திணையல்ல வருது. அதாவது 2 வகையான பாசறைகளை அமைப்பார்கள். ஒன்று வேனில் காலத்தில் ஒன்று, இன்னொன்று குளிர்காலமாக்கி கூதிர் பருவத்தில் ஒன்று அமைப்பதுண்டு. ஆனா அதனுடைய ஆண்டு காலம் கொஞ்சம் வேறுபடும். இந்த மாத கணக்கு கொஞ்சம் வேறுபடும். இப்போ வேனில் காலம் அப்படின்னா அதுக்கு இன்னும் நீண்ட மாதங்களாக அந்த பாசறை அமைக்கப்படுவதற்கான நிலைமை உண்டு இல்லையா. வெயில், இளவெயில் காலம், அப்புறம் முதுவெயில் காலம், அப்புறமா வந்து திரும்பி வந்து அச்சிர காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், கார்காலம் வரைக்கும் போகலாம். கார்காலத்துக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் போகலாம். ஏன்னா கார் தொடங்கும் போதுதான் அவன் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. கார்காலம் வந்துருச்சுன்னா படை நடத்த முடியாது, பாசறையிலும் இருக்க முடியாது. சோ எந்த இதுவுமே வந்து கார்காலம் தொடங்குவதற்கு முன்னாடி முடியணும். சோ அதனால கார்காலம் தொடங்கும் போது திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவன் போறான். அதனாலதான் இது முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுதும் கார்காலம் தான். சோ இப்ப இங்க வந்து இந்த 2 பாசறையில இது வந்து வேணில் பாசறை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ பாசறையை எப்படி அவங்க அமைச்சாங்க அப்படிங்கறதா அடுத்து வரக்கூடிய பகுதிகள். கான் யாறு தழிய அகல் நெடும் புறவில் சேன்னாறு பிடவமோடு பைம்புதல் எருக்கி வேட்டுப்புழை அருப்பம் மாட்டிக் காட்ட இடுமுட்புரிசை ஏமுற வளையி படுநீர் புணரியின் பரந்த பாடி. பாடி அப்படிங்கிறது தான் பாசறை. இப்ப நம்ம கூட இங்க நிறைய ஊர் பெயர்கள்ல பாடி வருவதை நம்ம பார்க்க முடியும். இங்க அம்பத்தூர் பக்கத்துல பாடி. பாடி அப்படின்னா அந்த படை கலன்கள் இருந்த இடத்துக்கு தான் பாடின்னு பேரு தமிழ்ல. இப்ப அப்படி பாக்கம், புரசை, அந்த மாதிரி ஒரு ஊர் பெயர்களும் ஒவ்வொன்றோட ஒட்டி வருகிறதோ அது போல இங்க வந்து பாடி அப்படிங்கிறது படைக்கலன்கள் தங்கியிருந்த இடத்துக்கு தான் பாடி அப்படின்றது பேர். இப்ப இந்த காட்டை அழித்து இவர்கள் பாசறையை அமைக்கிறார்கள். அப்போ இந்த காடு வந்து எப்படி இருக்குன்னா பெரிய காடு, நல்ல பெரிய காடு. கான் யாறு தழிய அகல் நெடும் புறவு. அங்க காட்டு ஆறு ஓடுகிறது. காட்டு ஆறு கான் யாறு. ஏன்னா கான் யாருன்னா எப்ப வேணாலும் எப்பவுமே தண்ணி இருக்கும்னு சொல்ல முடியாது, எப்போ தண்ணி இல்லாம இருக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு தண்ணி வெள்ளம் வரும். மலை மேல மழை பொழிஞ்சதுன்னா திடீர்னு வெள்ளம் பெருகி வரும். சோ அது ஒரு காட்டாறு. கான் யாறு தழிய, அது அப்படி ஒரு அந்த காட்டை தழுவி கொண்டு அப்படி ஓடுகிறது. அப்போ அந்த கடல்ல வந்து அப்படி சுத்திட்டு காட்டை சுற்றி கொண்டு கான்யாறு தழிய அகல் நெடும் புறவில், நல்ல பெரிய இடம். இப்ப அந்த அந்த பெரிய இடத்தை அழிச்சு அவங்க வந்து அந்த பாடியை அமைக்க போறாங்க. சேன்னாறு பிடவமோடு
பைம்புதல் எருக்கி. சேன்னாறு பிடவம். சேன்னா தொலைவில, தொலைவில் இருக்கக்கூடிய, தொலைவில் இருப்பவர்களுக்கும் கூட அந்த வாசனை தெரியக்கூடிய சேன்னாறு பிடவம். பிடவம் என்பது ஒரு பல்லியினுடைய ஒரு வகையில வரக்கூடிய ஒரு பூ. அந்த பூவை அந்த கொடிகள்லாம் நிறைய வளர்ந்துருக்காங்க. சேனாறு பிடவமோடு பைம்புதல் எருக்கி. பைம்புதல்னா புதர்களாக, பசிய புதர்கள் நிறைய மண்டி இருக்குன்னு, காடு தானே, அதனால நிறைய மண்டி இருக்கக்கூடிய அவற்றையெல்லாம் அவர்கள் அடித்து ஒடித்தவற்றையெல்லாம் சீர்படுத்துகிறார்கள். பைம்புதல் எருக்கி. வேட்டுப்புழை அருப்பம் மாட்டி காட்ட. வேட்டுப்புழை, புழை அப்படின்னா சின்னதாக சிறிய வாசல்களை உடைய வேடுவர்களுடைய வீடுகள். அந்த வேடுவர்களுடைய வீடுகள் பகை புலன்களுடைய வீடுகள். அதாவது இவன் வந்து இந்த சைட்ல இருந்து போயிருப்பான், காட்டுல போய் பாடி அமைக்கிறான். அப்ப அந்த சைடு இருக்கிறவன் அவனுடைய பகை மன்னன் இல்லையா? அப்ப இந்த வேடுவர்கள் அந்த பகை மன்னனுடைய காவலாக இருப்பவர்கள். அப்போ அந்த வேட்டுப்புழை அருப்பம் மாட்டி காட்டு, அந்த வேடுவர்களுடைய குனிந்து செல்லக்கூடிய அளவிற்கான வாசல்களை உடைய அரண்களை எல்லாம் இவர்கள் முதல்ல அழிக்கிறாங்க. அந்த வேடுவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அல்லது அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த அரண்களை அழித்து மாட்டி காட்ட இடுமுள் புரிசை ஏமுற வளையி. பாதுகாப்பாக முள்ளால் இடப்பட்ட புரிசைகளை, மதில் சுவர்களை போல ஒரு பாதுகாப்பு அரண்களை அமைக்கிறார்கள். முதல்ல வெளிப்புறத்தை பார்த்துட்டாங்க. அதாவது முதல்ல இது எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டு இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு, அதற்கு பிறகு அந்த வேடுவர்கள் சிறு உள்ளே நுழைந்து போகக்கூடிய அளவிற்கான வாசல்களை உடைய அந்த வேட்டுவர்களுடைய அரண்களை எல்லாம் அழிச்சு அவர்கள் எல்லாம் விரட்டிட்டு, அதற்கு பிறகு பெரிய முள் வேலியிட்டு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணை உண்டு பண்றாங்க. சோ முதல்ல வெளிப்புறத்துல நல்ல பாதுகாப்பு வந்தாச்சு. அப்போ இப்ப இப்ப நம்ம பாசறைக்குள்ள போறோம். பாசறைக்குள்ள போனா அங்க என்னென்ன காட்சிகள் இருக்கிறது அப்படிங்கறது அடுத்தது. சோ அப்படி கேமரா வந்து மெதுவா உள்ள போகுது, பாசறைக்குள்ள போகுது. படுநீர் புணரியின் பரந்த பாடி, ரொம்ப பெரிய பாடி, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பெரிய பாடி. படுநீர் புணரியின், நீர்னா தண்ணீர் தெரியும், படுநீர் அலைகள் அடித்து கொண்டிருக்கக்கூடிய கடலை போன்ற பெரிய பாடி. அவ்வளவு பெரிய அளவுக்கு பாசறையை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். சோ பாடிக்குள்ள இப்ப நம்ம போக போறோம். இங்க வந்து முதல்ல வந்து அவர் அந்த தனித்தனியாக வீரர்கள் தங்குவதற்கான கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது யானைகள், குதிரைகள், அப்புறம் மன்னன் இருந்த இடம், அந்த மன்னன் இருந்த இடத்துல என்ன மாதிரியான காட்சிகள் இருந்தது அப்படிங்கறதுதான் அடுத்து வரக்கூடிய வரிகள்ல நம்ம பார்க்க போறோம். உவலை கூரை ஒழுகிய தெருவில் கவலை முற்றம் காவல் நின்ற தேம்படு கவுள சிறு கண் யானை ஓங்கு நிலை கரும்பொடு கதிர் மிடைந்து யாத்த வயல் விளை இன் உலகு உண்ணாது முதல் துடைத்து அயில் நுனை மறுப்பில் தம் கையிடை கொண்டு என கவைமுள் கருவியின் வடமொழி பயிற்றி கல்லா இளைஞர் கவலம் கைப்ப. இது ஒழுக்கவே யானையை பற்றிய வர்ணனை. உவலை கூரை, அதாவது அங்கு கிடைச்ச தழைகளை கொண்டே அவர்கள் கூடாரங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா புதுசா நீங்க வெளியில இருந்து பில்டிங் மெட்டீரியல் எதுவும் கொண்டு வர முடியாது. காட்டுக்குள்ள ஒரு தற்காலிகமாக அமைக்கப்படக்கூடிய இடம் தான் பாசறை என்பது. அதாவது முடிஞ்சிருச்சுன்னா அதை உடச்சு போட்டுட்டு போயிட்டு போறாங்க, அவ்வளவுதான். போர் முடிஞ்ச பிறகு இந்த பாசறைக்கு அங்க ஒண்ணும் பெரிய வேலை கிடையாது. அதனால அங்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்தே அவர்கள் அந்த கூடாரங்களை அமைப்பதனால அங்க கிடைக்கக்கூடிய தழைகள், அந்த மரத்தினுடைய இதெல்லாம் எடுத்து அவங்க ஒரு உவலை கூரை, இந்த தழைகளால் வேயப்பட்ட கூரைகளை உடைய, தாழ்ந்த கூரைகளை உடைய அரண்களை அமைத்துக் கொள்கிறார். அதாவது சின்ன சின்ன வீடுகள் மாதிரியான இதை அமைத்துக் கொள்கிறார்கள். அது நீண்டு இருக்கிறது, அப்படியே ஒரு தெரு மாதிரி அமைச்சிருக்காங்க, தனித்தனியா எல்லாரும் தங்குறது போல. கவலை முற்றம், அது நார்ச்சந்தி. கவலைனா நார்ச்சந்தி. அந்த அதாவது 4 பக்கமும் வீடுகள், தனித்தனியா வீடுகள் மாதிரியான ஒரு டென்ட்ஸ் இருக்கு, டென்ட் கட்டியிருக்காங்க. அது 4 இடமும் சேர்ற அந்த நார்ச்சந்தியில கவலை முற்றம். கவலை முற்றம் நார்ச்சந்தியும் சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த முற்றத்துல, அந்த ஒரு பரந்த இடத்துல காவல் நின்ற தேம்படு கவுள. தேம்படுனா மதநீர் ஒழுகுகின்ற கன்னத்தை உடைய, கவுள்னா கன்னம். நம்ம நிறைய பழைய இதுல கூட பார்த்தோம், முன்னாடி நம்ம படிச்ச சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தோம். ஆனா இந்த கவுள்ங்கிற வார்த்தைக்கு கன்னம் நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்லை தமிழ்ல. ஆனா மலையாளத்துல இன்னும் கவுள் வந்து பயன்படுத்துறாங்க. கவுள்ங்கிற வார்த்தை இன்னும் அவங்களுடைய பேச்சு வழக்கிலேயே இருக்கு. இப்போ தேம்படு கவுள சிறுகண் யானை, சிறிய கண்களை உடைய அந்த யானை. ஓங்கு நிலை கரும்பு, நல்லா உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய கரும்பு, கூடவே கதிர் மிடைந்து யாத்த, அந்த கரும்புக்கு நடுவுல சென்னற் கதிர்களையும் வைத்து ஒரு கட்டாக கட்டி அதுக்கு உணவாக பாகர்கள் வழங்குகிறார்கள். வயல் விளை இன்குலகு. இன்குலகு அப்படிங்கிறதுக்கு நச்சினார்க்கினியர் அதிமதுரம் அப்படிங்கிற ஒரு இதையும் கொடுக்குறாரு. இங்க உரையாசிரியர்களும் அதை சொல்றாங்க. ஆனா இன்குலகு அப்படிங்கிறதுக்கு இங்க வரக்கூடிய இந்த உரையாசிரியர் இனிய உணவை அப்படிங்கிற ஒரு பொருளையும் கொடுக்குறாரு.
இன்குலகு அதிமதுரம் அப்படின்னா, அதிமதுரம் வந்து நம்ம இன்னைக்கு சித்த வைத்தியத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து பொருள் தான். வாயில போட்டு அதக்கிக்கலாம், தொண்டை வலி வராம இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மருந்து பொருள் அது. அது ஒரு கொடி மாதிரி வளரக்கூடியது. அதிமதுரம் அப்படிங்கிறது நீளமாக கதிர்களுடைய ஒரு செடி. அதையும் சேர்த்து வச்சு, அதாவது கரும்பு, ஓங்கி வளர்ந்த கரும்பு, செந்நெல் கதிர்கள், அந்த அதிமதுரம். அதிமதுரம் ஒருவேளை அதனுடைய காயத்தை ஆற்றுவதற்காகவோ அல்லது யானையினுடைய ஏதாவது மருத்துவதற்காகவோ கொடுத்திருக்கலாம். இல்ல அது இன்குலகு இனிய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பொருள் இனிய உணவு அப்படியே வச்சுக்கலாம், அவ்வளவுதான். வயல் விளை இன்குலகு உண்ணாது, இது அவங்க கட்டி அதுக்கு உணவா கொடுக்குறாங்க. ஆனா அது சாப்பிட மாட்டேங்குது, அந்த யானை சாப்பிடல. மாறாக முதல் துடைத்து தன்னுடைய தும்பிக்கையை எடுத்து தன்னுடைய நெற்றியை இப்படி துடைத்து கொண்டு அந்த தும்பிக்கையை தன்னுடைய தந்தங்களின் மேல் அது வைத்துக் கொள்கிறது. அயில் நுனை மறுப்பில், அயில்னா கூர்மையான, கூர்மையான தன்னுடைய அந்த தந்தங்களுடைய இதுல அது அப்படி மாட்டி வச்சுக்குது. கையிடை கொண்டு, அதாவது உண்ண மறுப்பதற்கான ஒரு சைகை என்ன அப்படின்னா, அந்த தும்பிக்கையால அந்த உணவை வாங்காம அத தும்பிக்கையை எடுத்து தன்னுடைய தந்தத்து மேல இப்படி போட்டுக்கிறது. அயல் நுனை மறுப்பில் தம் கையிடை கொண்டு என கவை முள் கருவியின் வடமொழி பயிற்சி. இங்க வடமொழி அப்படின்னு சொல்றது வடநாட்டு மொழியோ அல்லது சமஸ்கிருதமான மொழி அல்ல. மாறாக கவைமுள்னா நான் ஒரு 2-3 கூர்மையான பக்கங்களை உடைய ஒரு குத்தி எடுக்கிறது போல. அது வந்து யானையை குத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். யானையை குத்தி இப்படி வந்து இப்ப எப்படி ஒரு சாட்டை வச்சு குதிரையை வந்து ஓட்டுவாங்களோ, மாட்டை ஓட்டுவாங்களோ, அது மாதிரி யானையை செலுத்துவதற்கான ஒரு ஆயுதம் கவை முள் கருவி. 2-3 இடங்கள்ல கூர்மையான பாகங்களை உடைய ஒரு கருவி அது. அந்த கருவியை கொண்டு வடமொழி பயிற்சி. இப்ப யானைக்கு என்று ஒரு தனியான மொழி இருக்கிறது. அந்த யானையை அடிப்பணிய வைப்பதற்கும் அது சொல் பேச்சு கேட்க வைப்பதற்கும் ஒரு தனியான மொழி இருக்கு. அது வந்து வடமொழினா இது இங்க வந்து சமஸ்கிருதம் இல்ல. வந்து கல்லா இளைஞர், அங்க பாகர்களாக இருக்கிற இளைஞர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்கள் வந்து சிறந்த நூல்களை பயின்ற தன்மை இல்லாதவர்கள். ஆனால் அந்த யானையோடு பழகி அதை வழிநடத்துபவர்கள். சோ அதனால அவங்க வந்து யானைக்குரிய சில சொற்களை பயின்றிருக்கிறவர்கள். அது வடமொழி போல ஒரு ஓசையில இருக்குமா இருக்கும். யானைக்குரிய மொழி வந்து அந்த வடமொழியினுடைய இந்த ஓசையோட இருக்கக்கூடிய மொழியாக இருக்கலாம். சோ அந்த வடமொழி பயிற்சி கல்லா இளைஞர் கவலம் கைப்பா, அவங்க வந்து இந்த அங்குசம் போல இருக்கக்கூடிய அதை வந்து அவர்கள் அதை குத்தி அந்த கூறிய அங்குசத்தால் அந்த யானையை குத்தி அந்த உணவை உண்ணுமாறி அவர்கள் செய்கிறார்கள். இப்ப போர் முடிஞ்சு அவங்க தங்கியிருக்காங்க. இப்போ அது வந்து ஒரு ஒரு இளைப்பாறுகிற நேரத்துல அது உணவு உண்ணணும். அடுத்த நாள் திரும்ப போருக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு உணவு தேவை. அதனால இது ஆனா உணவு உண்ண மாட்டேங்குது. இவங்க அதை வற்புறுத்தி அந்த உணவை உண்ண வைக்கிறார்கள். இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த பாடியில பல காட்சிகளை இந்த முல்லைப்பாட்டு ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார். இதுல முதல் காட்சி உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு தாழ்ந்த கூரைகளை உடைய தனித்தனியான வீடுகள் இருக்கிறது. அவை நீண்ட தெருக்களாக இருக்கின்றன. அந்த தெருக்கள் சேரக்கூடிய 4 வீதிகளை போல இருக்கிற முற்றத்துல யானைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த யானைகள் உணவு உண்ண மறுத்து தன்னுடைய தும்பிக்கைகளை தந்தத்தின் மேல் வைத்துக் கொண்டு மறுக்கின்றன, பூசலிடுகின்றன. அந்த பாகர்கள் வடமொழி போல சில சொற்களை சொல்லி அங்குசத்தால் அந்த யானையை குத்தி அந்த உணவை உண்ணுமாறு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ இது ஒரு காட்சி பாடியில. அடுத்தது இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா வேந்தர்களுடைய கூடாரம் வருகிறது. வேந்தனுடைய கூடாரம் தனியானது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரினா அவனுக்கு மட்டும் கொஞ்சம் தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கணும். அதனால அடுத்தது அரசனுடைய ஒரு தனிப்பட்ட கூடாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது வர சொல்றது அதுதான் சொல்றாரு. கல் தோய்த்து உடுத்த படிவ பார்ப்பான் முக்கோல் அசை நிலை கடுப்ப நற்போர் ஓடா வல்வில் தூணி நாற்றி கூடம் குத்தி கயிறு வாங்கி இருக்கை பூந்தலை குந்தம் குத்தி கிடுகு நிறைத்து வாங்குவில் அரணம் அரணம் ஆக வேறுபல் பெரும்படை நாப்பன் வேரோர் நெடுங்கால் கண்டம் கோலி அகம் நேர்வு. இது வந்து வேந்தனுக்குரிய இடம் செய்யப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷம். சாரி, போலமா? சரி, அடுத்தது வர்றது கல் தோய்த்து உடுத்த படிவ பார்ப்பான். கல் தோய்த்து அப்படின்னா காவி கல்லு. காவியில் அதாவது வெண்மையான துறவரம் மேற்கொள்பவர்கள் வெண்மையான வேட்டியை உடுத்துவதில்லை. அவர்கள் வந்து அந்த காவி கல்லுல தோற்று அந்த காவி நிறம் செந்நிறம் ஏறிய அந்த செந்நிற ஆடையை தான் உடுத்துவார்கள். அதாவது ஒரு அந்தணர்கள் அல்லது தவம் மேற்கொள்பவர்கள்.
இந்த மாதிரியான பூசணிகள்ல இருப்பவர்கள் அப்படி. நம்ம இதுல கூட பார்த்தோம், திருப்பாவையில கூட ஒரு வரி வரும், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு. செங்கல் பொடிக்கூரை, கூரைனா ஆடை, செங்கல் பொடிக்கூரை, இந்த காவி நிறம் தோய்த்த ஆடையை கட்டி இருக்கக்கூடிய வெண்பல் தவத்தவர்கள் அங்க வந்து தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அப்படின்னு வந்தது. அப்ப இங்கே கல் தோய்த்து உடுத்த படிவ பார்ப்பான், அந்த காவி கல்லுல தோச்சு அந்த ஆடையை உடுத்தி இருக்கக்கூடிய அந்த படிவ பார்ப்பான். இது போன்ற ஆஹ் படிவம் அப்படின்னா விரதம், விரதம் இருக்கக்கூடிய, விரதங்களை மேற்கொண்டு அதை செய்யக்கூடிய அந்த பார்ப்பான். அந்த அந்தணனுடைய முக்கோல் அசை நிலை கடுப்ப, அவர்கள் வந்து முக்கோலை கையில் வைத்திருப்பார்கள். மூன்று மூன்று பக்கங்களை உடைய ஒரு கோலை கையில வச்சிருப்பாங்க. அந்த முக்கோலை, முக்கோலாகிய திரிதண்டம், திரிதண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, கையில வச்சிருப்பாங்க இல்லையா, இப்படி கையை மாட்டி இப்படி வச்சுக்கிறதுக்கு, அதுக்கு பேர் திரிதண்டம், மூன்று முனைகளை உடையது. அது போல அவர்கள் இங்கே வில்லை நட்டு வைத்திருக்கிறார்கள். வில்லை நட்டு அது மேல அம்பரா துணியை மாட்டி வைத்திருக்கிறார்கள். அது எப்படி இருக்கிறது அப்படி என்றால், பார்ப்பனர்கள் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த திரிதண்டத்தை கீழே வைத்து அதன் மேல ஆடையை மாட்டி இருப்பது போல அது வந்து காட்சி அளிக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு, கல் தோய்த்து உடித்த படிவ பார்ப்பான், முக்கோல் அசைநிலை கடுப்ப நற்போர் ஓடா வல்வில் தூணி நாற்றி. நற்போர் அப்படின்னா நல் போர், நல் போர் அப்படின்னா நல்ல போர், பெரிய போர் அப்படின்னா. இப்ப வந்து நல்ல அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நல்ல பயங்கரமா வெயில் அடிச்சதுன்னா ஐயோ நல்ல வெயில் இன்னைக்கு அப்படிங்கிறோம். அப்புறம் பெருசா மழை பெஞ்சதுன்னா நல்ல மழை அப்படிங்கிறோம். பாம்பு பயங்கரமான பாம்பா இருந்தா அதுக்கு நல்ல பாம்பு அப்படிங்கிறோம். அது மாதிரி நல் போர் அப்படின்னா பெரிய போர், அவன் ஒரு பெரிய போரை செய்வதற்காக இங்க அரசன் காத்திருக்கிறான். அதனால வந்து நற்போர். ஓடா வில்வில் தூணி நாற்றி, ஓடா வல்வில் அப்படின்னா புறமுதுகிட்டு ஓடாத சிறப்பை உடைய வில் அது. அவர்கள் எந்த போரிலும் அந்த வில் புறமுதுகிட்டு திரும்பி வந்ததில்லை. அவர்கள் போனாங்கன்னா அந்த பகைவர்களை வென்று விட்டுதான் வருவார்கள். அந்த ஓடா வல்வில், வலிமையான அந்த வில்லை தூணி நாற்றி, அந்த வில்லை அப்படி நட்டு அது மேல அம்பரா துணிகளை மாட்டி வைத்திருக்கிறார்கள். கூடம் குத்தி கயிறு வாங்கு இருக்கை, அந்த அந்த ஒரு ஓரத்துல எல்லாம் இந்த கோல்களை நட்டு நன்றாக கயிறுகளை வாங்கி இறுக்கி மேல ஒரு கூடாரம் போல கட்டி 2 அறைகளை உடையதாக அரசனுக்கு என்று தனியான இருப்பிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பூந்தலை குந்தம் குத்தி கிடுகு நிறைத்து, கிடுகு அப்படின்னா கேடயங்கள். இப்போ இந்த வில்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்கு, அதே போல கேடயங்களையும் அவர்கள் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். பூந்தலை குந்தம் குத்தி கிடுகு நிறைத்து, கிடுகுன்னா கேடயங்கள். வாங்குவில் அரணம் அரணமாக, இது வந்து வீரர்களுடைய படைக்கல கருவிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். காவலாக இவை ஒரு ஒரு இடத்துல இது எல்லாவற்றையும் நம்ம முதல்ல உள்ள நுழைஞ்ச போது தடைகள் வேய்ந்து வீடுகளை பார்த்தோம். அப்புறமா நாற்சந்தி வந்தது, அதுல யானை வந்து உணவு உண்ண மறுத்து இருந்த அந்த காட்சி. அடுத்தது வரக்கூடிய சில இடங்கள்ல இந்த மாதிரியான ஓடா வல்வி, அந்த கிடுகு கேடயம் இது போன்றவற்றை, அம்பரா துணி எல்லாவற்றையும் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. அது 4 பக்கமும் கோல் நாட்டி அவற்றில் துணியை கயிறு கட்டி இழுத்து ஒரு கூடாரம் போல செய்து அதுல இவற்றையெல்லாம் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். வேறு பல் பெரும்படை நாப்பன் வேரோர் நெடுங்கால் கண்டம் கோலி அகநீர்வு. வேற ஒரு இடத்துல குத்துக்கோலால, குத்துக்கோலிட்டு, அதாவது நம்ம டென்ட் கட்டுறது எப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா, சோ அதை நம்ம காட்சிப்படுத்திக்க வேண்டியதுதான். வேறு பல் பெரும்படை நாப்போம், வேற ஒரு இடத்துல. இப்ப இதெல்லாம் பிற வீரர்கள் தங்க இருக்கக்கூடிய இடங்கள். இன்னொரு இடத்துல அவர்கள் இது போல கோல்களை நாட்டி அவர்கள் நெடுங்கால் கண்டம் கோலி, கால் அப்படின்னா நல்ல ஒரு ஒரு நல்ல தடியா இருக்கக்கூடிய நல்ல வலிமையான மரக்கட்டை. கை கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, இளையதாக முள்மரம் கொள்க, கை கலையினர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. காழ்த்த அப்படின்னா கால் நல்ல வைரம் பாஞ்சது, நல்லா கெட்டியா ஆயிட்டது, நல்லா அப்படி தடியா ஆகிருக்கக்கூடிய அந்த கோல். இப்போ அந்த மாதிரியான நெடுங்கால் கண்டம், அந்த நல்லா வலிமையாக இருக்கக்கூடிய இந்த கால் மரக்கட்டைகளை ஊன்றி அவர்கள் இன்னொரு தனியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். அது அரசன் தங்குவதற்குரிய இடம். 2 அறைகளை உடையதாக. கூடார துணியை இங்க வந்து கண்டம் அப்படின்னா, கண்டம் போடுறது அப்படின்னா வெட்டுறது இல்லையா, 2ஆக ஆக்குவது. கண்டம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்றது வந்து 2ஆ வெட்டிடுவேன் அப்படிங்கிறது. அப்ப இங்க 2 அறைகளை உடையதாக, 2 தனித்தனி அறைகளை உடையதாக அரசனுக்குரிய கூடாரம் தனிச்சிறப்போடு அமைக்கப்பட்டிருக்கிறது. கோலி, கோலினா வளைத்து, மனம் ஒத்து எல்லாரும் வந்து இந்த இடத்துல அரசன் தங்குவான் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அந்த இடத்தை அவர்கள் அமைத்து வைக்கிறார்கள். அது வந்து அரசன் தங்குவதற்குரிய ஒரு இடமாக அது இருக்கிறது. இப்ப நம்ம அந்த அரசன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம் உள்ள. இப்போ நல்ல அழகாக ஒரு 4 பக்கமும் காழ்த்த இதெல்லாம் வச்சு கட்டி
ஒரு அழகான இரண்டு இரண்டு பிரிவுகளாக அறைகள் இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்தை அரசனுக்காக அமைத்திருக்கிறார்கள். அந்த அந்த கூடாரத்துக்குள்ள அரசன் பதியக்கூடிய கூடாரத்துக்குள்ள என்ன காட்சியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து வரும். குறுந்தொடி முன்கை கூந்தல் அம் சிறு புறத்து இரவு பகல் செய்யும் தின்பிடி ஒள்வாள் விரவு வரி கச்சின் பூண்ட மங்கையர் நெய் உமிழ் சுரையர் நெடுந்திரி பொழியி கையமை விளக்கம் நந்துதொரும் மாட்ட. குறுந்தொடி முன்கை. இங்க பாசறையில பெண்கள் பெரும்பாலும் பாசறைக்கு போவது வழக்கமே கிடையாது. குலமகளிர் யாரும் பாசறைக்கு போக மாட்டாங்க. காதலி போகக்கூடாது, அரசி போகக்கூடாது, யாருமே போகக்கூடாது. ஆனால் பாசறையில் பணி செய்வதற்காகவே சில பெண்கள் இருப்பார்கள். அவங்க மட்டும் அந்த அதாவது பாடினி அந்த மாதிரியான நடன மங்கையர்கள், பாடினிகள், இவங்களுக்கு எல்லாம் சில ஏவல் மங்கையர்களுக்கு மட்டும்தான் பாசறையில இடம் உண்டு. மற்ற யாரும் பெண்கள், நார்மலா பெண்கள் பாசறைக்குள்ள அவர்களுக்கு அங்க இடம் இல்லை. ஆனா இங்க இந்த பெண்கள் பாசறையில சில பணிகளை செய்வதற்காக அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால பாசறையில பெண்கள் இருக்காங்களா அப்படின்னா பாசறையில பெண்கள் பெரும்பாலும் போவது கிடையாது. ஆனால் இப்படி குற்றேவல் செய்யக்கூடிய, இப்படி விளக்குகளை ஏற்றி வைக்கக்கூடிய பெண்கள் அங்கே அவர்களுக்கு அங்க அனுமதி உண்டு. அவங்கதான் இங்க இருக்காங்க. குறுந்தொடி முன்கை, அழகான குறுகிய வளையல்களை அணிந்த முன்கையை உடைய கூந்தலம் சிறுபுறத்து, அவர்களுடைய கூந்தல் பின்னாடி அவர்களுடைய முதுகில் புரண்டு நிற்கிறது. கூந்தல் சிறுபுறத்து, அழகிய அவர்களுடைய முதுகு பக்கத்துல கூந்தல் வழிந்து ஓடுகிறது. கூந்தல் சிறுபுறத்து இரவு பகல் செய்யும் தின்பிடி ஒள்வாள், அவங்களும் கூட பகையில ஒருவேளை மாட்டிக்கலாமோங்கிறதால அவங்களுடைய கையிலும் சிறிய ஆயுதங்கள் உண்டு. இரவு பகல் செய்யும் தின்பிடி ஒள்வாள், இரவை பகலாக காட்டக்கூடிய அளவிற்கு ஒளி மிகுந்த கூர்மையான வாழ், சின்ன குற்று வாள்களை அவர்கள் தங்களுடைய கற்றைக்குள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். விரவு வரி கச்சின் பூண்ட மங்கையன். சோ அந்த மங்கையர்களுக்கு கையில கூட சின்ன ஆயுதங்கள்லாம் உண்டு. யாராவது திடீர்னு உள்ள வந்துட்டாங்க பகைவர்கள் அப்படின்னா அவர்களை கொல்லக்கூடிய வீரமும் இவங்களுக்கு உண்டு. அதனால விரவு வரி கச்சின், அழகான வரிகளை உடைய அவர்களுடைய மார்க்கச்சு, அதுல அவங்க இந்த ஒளி பொருந்திய ஒரு குறுவாளை ஒழித்து வைத்திருக்கிறார்கள். விரவு வரி கச்சின் பூண்ட மங்கையர், அப்படி பூணியை வைத்திருக்கக்கூடிய மங்கையர்களாகிய அவர்கள். நெய் உமிழ் சுரையர், அவங்க இருக்காங்க. அந்த காவலுக்கு அந்த பாசறை பெண்டில் இருக்கிறார்கள். நெய் உமிழ் சுரையர், சுரைனா நமக்கு தெரியும், சுரை குடுக்கை இல்லையா? அதுல நெய்னா எண்ணெய்க்கு பொது பெயராகவே நெய் தான் அந்த காலத்துல இருந்தது. நெய் அப்படின்னாலே அது எண்ணெயை தான் குறிக்கும். இங்க அங்க விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். விளக்கு கொஞ்ச நேரம் ஆக ஆக எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா அணைய ஆரம்பிக்கும் போது அந்த எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை அணையாமல் பாதுகாக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஊற்றுபவர்களும் இந்த பாசறையில இருக்கிறார்கள். நெய் உமிழ் சுரையர் நெடுந்தெரி கொழி, அந்த திரி கொஞ்சம் எண்ணெய் தீர்ந்து போய் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகும்போது திருப்பி தெரிய தூண்டி விட்டு அதுல திரும்பி எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை எரிய வைப்பார்கள். அவர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். கையமை விளக்கம் நந்துதோறும் மாட்ட, அந்த விளக்குகள் அங்கங்க பொருத்தி வைக்கக்கூடிய அந்த விளக்குகள் கையமை விளக்கம், அங்க வைத்திருக்கக்கூடிய அந்த விளக்குகள் நந்துதோறும், நந்துதல் அப்படின்னா அணைதல் அல்லது கொஞ்சமாக ஒளி மங்குதல். அப்படி நந்துதல் ஆக்சுவலா மங்குதல் தான் பொருள். மங்கி ஒளி மங்கி வரும்பொழுதெல்லாம் இவர்கள் அந்த நெய் சுரையிலிருந்து எண்ணெயை அதுல ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரியை திரும்ப மேல தூக்கி விட்டு இந்த விளக்கை இன்னும் பிரகாசமா எரிய வைக்கிறாங்க. ஏன்னா அரசன் உள்ள இருக்கக்கூடிய இடம் அது இருட்டா இருக்க முடியாது. அதனால அந்த விளக்குகளை ஏற்றுபவர்களும் அங்க இருக்கிறார்கள். சோ பெண்கள் அங்க வேலை செய்கிறார்கள் சில பேர். அடுத்தது இந்த எண்ணெய்க்கு விளக்கை ஊற்றி அந்த விளக்கை அணையாமல் பாதுகாத்துக் கொள்பவர்களும் அங்க வேலை செய்யறாங்க. கூடவே அந்த அரசனுக்கு மெய்காப்பாளர்களும் இருக்கிறார்கள். 2 அறையா இருக்கு இல்லையா? ஒரு அறையில உள்ள இருக்கக்கூடிய அறையில அரசன் துயின்று கொண்டிருக்கிறான் அல்லது அமைதிப்படுத்தி கொண்டு அவன் அங்கே அமர்ந்திருக்கிறான் அல்லது படுத்திருக்கிறான். வெளியில அவனுடைய மெய்காப்பாளர்கள் இருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய பகுதி மூத்த காவலர்கள், நன்றாக வயது முதிர்ந்த, ரொம்ப நாளாக அவனிடம் நீண்ட காலமாக அவனுடன் பணி செய்யக்கூடிய நம்பிக்கை புகுந்த மெய்காப்பாளர்கள் வெளியில காவலுக்கு இருக்காங்க. அதுதான் அடுத்த பகுதி நமக்கு சொல்லுது. நெடுநா ஒள்மணி நிழற்றிய நடுநாள் அதிரல் பூத்த ஆடு கொடி படார் சிதர் வரல் அசைவழிக்கு அசை வந்த ஆங்கு துகில் முடித்து போர்த்த தூங்கல் ஓங்கு நடை பெருமூதாளர் ஏமம் சூழ. ஏமம் அப்படின்னா பாதுகாப்பாக, ஏமம்னா பாதுகாவலாக இங்கே அவர்கள் இந்த அரசன் துயின்று கொண்டிருக்கக்கூடிய அறைக்கு வெளியில சுற்றி காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அழகான பகுதி இது. நெடுநா ஒள்மணி நிழற்றிய
நடுநாள். நடுநாள்னா நடு ஜாமம், நடுநாள் இல்லையா? இங்க ஒரு காலையில ராத்திரியில ஒரு நடுநாள், பகல்ல ஒரு நடுநாள், இங்க இரவு நேரம். அதனால ஏன்னா விளக்கேத்துறதுன்னு பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம். அதனால இது வந்து பகலுடைய நடுநாள் இல்ல, இரவனுடைய நடுநாள் தான். இரவு ஜாமம் 12 மணி. நெடுநா ஒள்மணி நிழற்றிய, நீண்ட நாக்கினையுடைய நெடுநா, நீண்ட நாக்கினையுடைய ஒளி பொருந்திய மணிகள் ஒளித்து அடங்கிய நள்ளிரவில். அப்ப அதாவது நாழிகை கணக்கர்கள் உள்ள இருந்திருக்கலாம். நம்ம ஏற்கனவே நாழிகை கணக்கரை பத்தி குறுந்தொகையிலையும் பார்த்திருக்கோம், சிலப்பதிகாரத்திலையும் பார்த்திருக்கோம். அந்த வட்டில் கணக்குல வந்து நாழிகை வட்டில் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வட்டில் போட்டு அதை அந்த அதாவது இன்னைக்கு வந்து நம்ம கடிகாரங்கள் இருக்கின்றன எல்லாம் இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து அதை ஒரு வேலையாகவே செஞ்சாங்க. அந்த நாழிகையை கணக்கிட்டு அந்த நாழிகை கணக்கர்கள் கூவி சொல்லுவாங்க, இது இத்தனை மணி இப்போ, இத்தனை மணி இப்போ அப்படின்னு. முன்னாடி நம்ம கிராமத்துல எல்லாம் கூட வீட்டுல கடிகாரங்கள்லாம் இல்லாத போது ஆலை சங்கு ஊதும். ஆலை சங்கு ஊதினா மணி 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இது. அப்புறம் கோவில் மணி அடிக்கும். இந்த மாதிரி புற ஒலிகளை வைத்து நம்ம வந்து மணிகளை கணக்கிட்டு கொண்ட நாட்கள்லாம் இருக்கு. சில பேர் நிழலை பார்த்தே சொல்லுவாங்க, சூரியனுடைய நிழல் விழ தன்மையை பார்த்தே கூட இந்த மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற வழக்கம் எல்லாம் உண்டு. இங்க 2 வகையா உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஒண்ணு, நாழிகை கணக்கர்கள் அப்படி கணக்கிட்டு நடுநாள் அப்படிங்கிறதுக்கான அந்த மணியை ஒலித்த அந்த நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது இப்போ அங்க நிறைய யானைகளும் புறவிகளும் இருக்கின்றன அந்த பாசறையில. அவை இப்போ கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு ஆடிட்டு இருந்த அவை கொஞ்சம் கொஞ்சமாக உறங்க போகின்றன. நடு ராத்திரி தாண்டும் போது எல்லாருக்கும் தூக்கம் வரும். அப்ப அவையும் தன்னுடைய கழுத்து மணிகள் அசைவதை முடித்து கொண்டு அவை தூங்க போகக்கூடிய ஒரு நேரம். அதனால அந்த மணிகளும் ஒலித்து அடங்கிய ஒரு நடுநாள் அப்படியும் அது வச்சுக்கலாம். 2 வகையான உரைகள் சொல்லப்படுகின்றன. சரி. அதிரல் பூத்த ஆடு கொடி படார் சிதர் வரல் அசைவழிக்கு அசை வந்த ஆங்கு. இப்போ ஒரு அதிரல் அப்படின்னா வந்து காட்டு மல்லிகை, காட்டு மல்லி இல்லையா? நம்ம இப்ப கூட கடையில கிடைக்குது, காட்டு மல்லி கிடைக்குது, வாசனையும் இருக்காது, நல்ல வெளவெளையும் இருக்கும். அந்த காட்டு மல்லியினுடைய கொடியில சின்னதா தூறல் பட்டு காத்து வந்தா அது எப்படி லைட்டா அப்படி ஆடுமோ, இந்த காத்துக்கு எப்படி லேசா அப்படி ஆடும். இப்ப வீட்டுல கொடி வளர்க்கணும்னா தெரியும், அந்த காத்து வந்த உடனே இந்த கொடி லேசா அசையுது. இப்ப இங்க வயது முதிர்ந்த மெய்காப்பாளர்கள் வெளியில காவலுக்கு நிக்கிறாங்க. நடுநாள், காட்டுக்குள்ள இருக்கு பாடி. நம்ம அதை கற்பனை பண்ணிக்க முடியும். காட்டுக்குள்ள அந்த பாடி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது நடுநாள். லேசான குளிரும் இருக்கக்கூடிய, ஏன்னா ஏன் லேசான குளிர் அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு வரி பார்த்தோம், நடுங்கு சுவல் அசைத்த கையல் அப்படின்னு. அந்த ஆய்மகளை பற்றி சொல்லும் பொழுது நடுங்கு சுவல் அசைத்த, கொஞ்சம் குளிர்னால கை நடுங்கக்கூடிய ஆய்மகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ குளிர் வந்துட்ட ஒரு காலம். இங்க காட்டுல இன்னும் குளிர் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால அவங்க வந்து அவங்களுக்கு அப்படியே தூக்க கலக்கத்துல அப்படியே சொக்குது அவங்களுக்கு கண்ணு. அப்ப அவங்க உடம்பு அப்படியே லேசா அப்படி ஆடுது. அவங்க தலையில தலைப்பாகையை கட்டி கொண்டு அப்படியே நின்று கொண்டே காவல் காக்கிறார்கள். ஆனா தூக்க கலக்கத்துல அப்படியே லேசா அவங்களுடைய தலை இப்படி ஆடி, நமக்கே தெரியும் தூக்க கலக்கத்துல அப்படி தலை அப்படி சின்னதா அப்படி விழுந்து அப்படி எழுந்துக்கும் அப்படின்னு. அது போல அவங்க வந்து அப்படி தலையை அப்படி சாட்சி அப்படி, ஆனா திருப்பி உடனே ஒரு ஒரு ஜாக்கிரதையோட நின்னுக்கிறாங்க. அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னா, காட்டு மல்லிகை கொடி காற்றுலயும் சிறு தூறல் வந்த உடனே அப்படி ஆடி அசைந்து அப்படி முடங்குவதை போல அந்த தலையில தலைப்பாகையை சுட்டிய மெய்காப்பாளர்கள் அப்படியே ஒரு ஆடி அப்படி நிக்கிறாங்களாம். அவங்க ஆடுவது வந்து அதிரல் கொடி ஆடுவதை போல இருக்கிறது அப்படிங்கிறார். ரொம்ப அழகான பகுதி. அதிரல் பூத்த ஆடு கொடி படார் சிதர் வரல் அசைவழிக்கு அசை வந்த ஆங்கு. சிதர் வரல் அசைவழி, அசைவழினா வழினா காற்று, அசைவழினா அசைந்து வருகின்ற காற்று. சிதர் வரல் அப்படின்னா லேசான மழை துளியோடு, சும்மா ட்ரிஸ்லிங், லேசான ட்ரிஸ்லிங்கோட வரக்கூடிய காத்து, இன்னும் நல்ல குளுமையா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த நடு ராத்திரியில ஒரு லேசான மழை தூறலோடு வரக்கூடிய ஒரு காற்று வந்துன்னா யாருக்கு வேணாலும் தூக்கம் வரும். மெய்காப்பாளர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கும் அப்படியே லேசா தூக்கம் வருது. அவங்க அப்படியே தலையை அப்படி லேசா அப்படி தூக்கத்துல அப்படி ஆட்டுறாங்க. துகில் முடித்து போர்த்த தூங்கல் ஓங்கு நடை. துகில் முடித்து தலையில் தலைப்பாகையை கட்டி இருக்கக்கூடிய, மேய்ப்பை சட்டையை அணிந்திருக்கக்கூடிய ஓங்கு நடை, தூங்கல் ஓங்கு நடை. ஓங்கு நடை அப்படின்னு நன்றாக வீர நடை நடக்கக்கூடிய அந்த மெய்காப்பாளர்கள், அவர்கள் பெருமூதாளர் ஏமம் சூழ, நல்ல ரொம்ப நாளாக அங்க அரசனோடு அவர்கள் பணிபுரிகிறவர்கள். அதனால அவர்கள் வந்து நல் ஒழுக்கமுடைய தூங்கல் ஓங்கு நடை. தூங்கல் அப்படின்னா வந்து வயதுல பெருமூதாளர், நல்ல வயதுல இருக்கக்கூடிய அவர்கள். தூங்கல்னா தூக்க மயக்கத்தினால அப்படியே லேசா அவங்களோட தலையை அசைது அவர்கள் ஆனாலும் அந்த வெளியில காவலுக்காக, மன்னனுடைய காவலுக்கு இருக்கிறார்கள். சரி.
அடுத்து இன்னும் ஒரு ஒரு 7-8 வரி பார்த்துடலாமா? ஆமா, 55வது வரி வருது. பொழுது அளந்து அறியும் பொய்யாமாக்கள் தொழுது காண்கையர் தோன்ற வாழ்த்தி எருநீர் வையகம் வெளிய செல்வோய் நின் குறுநீர் கண்ணல் இணைத்து என்று இசைப்பர். இப்போ நாழிகை கணக்கர்கள் உள்ள வந்து இத்தனை மணி ஆயிடுச்சு அப்படின்னு அரசன் கிட்ட சொல்றாங்க. இது ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்லணும். நாழிகை கணக்கருடைய வேலையே அதுதான். நாழிகை வட்டில்ல, அதுக்கு வந்து ஒரு தனியாக எனக்கு கருவி உண்டு. அந்த கருவியில ஒரு மணல் நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல, நீர் கடிகாரம், மணல் கடிகாரம் எல்லாம் இருக்கும். அதுல ஏதாவது வகையா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுல வந்து பொழுது அளந்து அறியும் பொய்யாமாக்கள். இப்ப ஏன் பொய்யாமாக்கள் அப்படின்னா, அவங்க சரியான நேரத்தை தான் சொல்லுவாங்க. அவங்க முன்ன பின்ன மாத்தி சொல்லக்கூடிய வழக்கம் எல்லாம் கிடையாது. அதனால பொய்யாமாக்கள் மிக சரியாக நேரத்தை கணித்து சொல்லக்கூடியவர்கள். இங்க கணித்துனா இங்க ஜோதிடர்கள் இல்ல, நேரத்தினுடைய அளவை கணித்து சொல்லக்கூடியவர்கள். பொழுது அளந்து அறியும் பொய்யாமாக்கள். இந்த இவங்க தொழுது காண்கையர் தோன்ற வாழ்க்கை, அவர்கள் கையை வணங்கி கொண்டே தொழுது காண்கையர், மன்னனுடைய அந்த இதுக்குள்ள வராங்க. அவங்க படுத்திருக்கான் இல்லையா, அந்த அறைக்குள்ள வந்து அவனை தொழுது வாழ்த்தி எரிநீர் வையகம் வெளிய செல்வோய். நீர், இந்த கடல் சூழ்ந்த எரிகின்ற நீர்னா, எரிநீர்னா கடல், கடல் சூழ்ந்து இந்த உலகத்தை வெல்வதற்காக கிளம்பி இருக்கக்கூடிய, படை நடத்தக்கூடிய எங்களுடைய தலைவனே, நின் குறுநீர் கண்ணல் இணைத்து, உன்னுடைய குறுநீர் கண்ணல், அப்ப நீர் கடிகாரம் வச்சிருக்காங்க, நீரால அளந்து சொல்லப்படக்கூடிய அந்த கடிகாரத்துல இப்ப இந்த நேரம் அப்படிங்கிறது. ஏன்னா அரசனுக்கு வாட்ச் கட்டுற வழக்கம் எல்லாம் கிடையாது அப்போ. அதனால அவருக்கு இப்படி ஒரு ஆள் உண்டு, இப்படி ஒரு வேலை, இந்த ஒரு பணிக்காக ஆட்கள் உண்டு. அப்ப அவர்கள் வந்து அவனை, மன்னனை உள்ள வந்து வணங்கி கொண்டே உள்ளே வந்து வாழ்த்தி, கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை வெல்லக்கூடிய, போரை செய்யக்கூடிய எங்கள் தலைவனை, உன்னுடைய குறுநீர் கண்ணல்ல இந்த நேரம், இப்ப காட்டக்கூடிய நேரம் இது இரவு நேரம், நடு நாள் ஆயிடுச்சு என்று சொல்லி அவர்கள் அந்த நேரத்தை அவனுக்கு கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். சோ இதோட நம்ம வந்து நிறுத்திக்கலாம். 59 வரி வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து யவனர்கள் வரக்கூடியதும், அடுத்து வரக்கூடிய பகுதிகள், பாடியினுடைய வேறு பகுதிகளும் இருக்கிறது. அது நாளைக்கு வகுப்புல நம்ம பார்க்கலாம்.